அழகான பச்சை நிற காட்டின் ஆழத்தில் பல விலங்குகள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. அங்கு குட்டி முயல் குட்டு, மான் மாயா, கரடி பாலு, குரங்கு சிகு, மயில் ராணி இருந்தனர். அந்த காட்டில் சுத்தமான ஆறு, இனிப்பான பழங்கள், உயரமான மரங்கள் இருந்தன. ஒரு நாள் கடுமையான கோடை வந்தது. ஆறு மெதுவாக உலர்ந்தது. பழங்களும் குறைந்தன. அப்போது விலங்குகள் சண்டையிட ஆரம்பித்தன. இந்த பழம் என்னோடது. இல்லை, நான் முதலில் பார்த்தேன். காடு சோகமாக மாறியது. ஒரு நாள் சிறிய குட்டு முயல் ஒரு செடி வாடி போவதை பார்த்தது. அது மெதுவாக சொன்னது, நாம் சண்டை போட்டால் காடு சாகும். காடு சாகிட்டா நாமும் சாகிடுவோம். யாரும் கேட்கவில்லை. ஆனா குட்டு முயல் நிறுத்தவில்லை. அது ஆற்றோரம் சின்ன சின்ன குழிகள் தோண்டியது. மாயாமான் தண்ணீர் கொண்டு வந்தது. சிகு குரங்கு பழங்களை பகிர்ந்தது. ராணி மயில் விதைகளை பரப்பியது. பாலு கரடி செடிகளை பாதுகாத்தது. மெதுவாக காடு மீண்டும் பச்சையானது. ஆறு நிரம்பியது. பூக்கள் மலர்ந்தன. விலங்குகள் வெட்கப்பட்டன. நாம் பகிர மறந்துட்டோம் என்று எல்லோரும் சொன்னார்கள். அந்த நாளிலிருந்து அவர்கள் ஒரு விதி வைத்தார்கள். சண்டையில்லை, பகிர்ந்து வாழ்வோம், காட்டை காப்போம். காடு மீண்டும் சிரித்தது. பாடம்: ஒற்றுமையும் பகிர்வும் இருந்தால் வாழ்க்கை அழகாகும்.